அன்பு மிக்கவர்களே, நீங்க எப்படி கொஞ்சம் விதையை கண்டுபிடிங்க. நீங்க எப்படின்னு என்னை பார்த்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனால் இன்றைய வார்த்தை வழிபாடு வழியாக நாம் எப்படிப்பட்டவர்கள், எப்பேற்பட்ட நிலப்பகுதியில் நமது வாழ்க்கை அமைந்திருக்கிறது, நாம் நல்ல விதைகளாக மாறி பலன் தர முடியுமா என்ற ஒரு சீரிய சிந்தனையை இன்றைய நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் இயேசு சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை முற்றிலுமாக நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, சூழ்நிலைகள் ஒரு மனிதனின் ஆற்றலுக்கு வளம் சேர்க்கிறதா அல்லது மனிதனின் ஆற்றலை மட்டுமே ஒரு மனிதனை வளப்படுத்துகிறதா? சூழ்நிலையா அல்லது மனித ஆற்றலா என்று ஒரு சில கேள்வியும் விவாதமும் இன்று ஒரு அறிஞர்கள் பார்வையில் வைத்தோம் என்றால் இன்று வரையிலும் அதை விவாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டில் எது உண்மை என்ற முடிவுக்கு அவ்வளவு எளிதாக வந்துவிட முடியாது. காரணம், சூழ்நிலைகளால் வளம் பெற்ற மனிதர்களின் உலகில் இருக்கிறார்கள். அதே வேளையில் சூழ்நிலைகள் தங்களை பாதித்தாலும் அதனோடு போராடி தங்கள் ஆற்றலை பயன்படுத்தி மட்டுமே முன்னுக்கு வந்த மனிதர்களும் இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த மனிதனுக்கு சூழ்நிலையா அல்லது மனித ஆற்றலா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கடவுள் அருமையான ஒரு ஊமை வாயிலாக நிலத்தை வைத்து இன்று நமக்கு ஒரு படிப்பனையை தருகிறார். அன்பார்ந்தவர்களே, எப்படி என்றால் பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, நிலம் 5 வகை நிலங்கள் இருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஆனால் இன்று 6 வகை நிலங்களை தன் வார்த்தை என்னும் விதையை விதைப்பதாக ஆண்டவர் இயேசு கூறுகிறார். 6 வகையான நிலப்பகுதியில் தனது வார்த்தையான விதையை விதைத்திருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, என்னவென்றால் வழியோரம் விதை, பாறை நிலத்தில் விழுந்த விதை, முற்செடிகள் நிறைந்த நிலப்பகுதி, 30 மடங்கு கொடுத்த நிலப்பகுதி, 60 மடங்கு கொடுத்த நிலம், 100 மடங்கு கொடுத்த நிலம். மொத்தத்தில் எல்லா நிலங்களும் விதைக்கப்பட்டு விட்டன, எதுவும் விட்டு வைக்கப்படவில்லை. இப்படி இருக்கையில் இயேசுவின் வார்த்தைகள் இன்று எல்லா மனித இதயங்களிலும் ஒரே விதமான நேர்கோட்டில், ஒரே விதமான சிந்தனைகளையும், ஒரே விதமான எண்ணங்களையும், ஒரே விதமான ஆளுமை தன்மைகளையும் கொண்டு தான் விதைக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அது எப்படி வளர்கிறது என்றால் புத்தகங்கள், தொடர்பு சாதனங்கள், அன்பு செயல்கள், அறப்பணிகள், இவற்றின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நற்செயல்கள் விதைக்கப்படுகிறது இறைவார்த்தை வழியாக. ஆனாலும் மனித இனங்கள், மனித இதயங்கள் இன்னும் பசும்புல் வெளியாக, பழமுதிர் சோலையாக, பலன் தரும் வயலாக, வலிமை மிகு வானமாக மாறவில்லை. ஏன் 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 என்ன காரணம் என்று நம்மில் ஒரு கேள்வியை இன்று வார்த்தை வைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எங்கும் சுயநலம், வன்முறை, களவு, கொலை, விளைச்சல் குறைவு இல்லை, எல்லாமே அதிகரித்துக் கொண்டிருக்கிற ஒரு சுயநல வர்க்கமான உலகம். விதையில எந்த குறையும் இல்லை, அதே போல விதைப்பதிலும் எந்த குறையும் இல்லை. நிலத்தில் தான் என்ன குறை என்று நம்மிடையே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. உள்ளம் எனும் நிலம் தன்னை சொல்லில் வாய்மையும், செயலில் நேர்மையும், எண்ணத்தில் பெருந்தன்மையும் என்னும் எண்ணங்களை ஆழ உழுது பண்படுத்துகிற பொழுதுதான் ஆசிரியை பெற முடியும் என்பது கடவுள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். கடவுளின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டுணர்ந்தவரே என்றென்றும் நிலைத்திருப்பார். நீங்க எப்படிங்க ஆண்டவரை கண்டுணர்ந்து கொண்டீர்களா? உங்கள் விதையான ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நீங்க எப்படி இருக்கீங்க? சற்று யோசித்து பாருங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான நற்கனிகளையும் விதைகளையும் எங்கள் உள்ளத்தினே கொடுத்து இருக்கிறேன்.
அது 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக. நல்ல நிலத்தில் இருக்கின்றோமா, பாறை நிலத்தில் இருக்கின்றோமா, முச்செடியின் நடுவே விழுந்திருக்கிறோமா, வழியோரம் விழுந்திருக்கிறோமா என்பதை ஆய்ந்தறிந்து சூழ்நிலைகள் மனிதனை முற்றிலுமாக கடவுளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்ற உணர்வோடு செயல்பட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.